வணக்கம் விஜய் சார். இது உங்களுக்கான ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இது. நீங்கள் மக்களுக்கான பணிக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்க்கட்சிகளை பற்றி நீங்கள் பேசாமல் மக்களுக்கான பணிகளை பற்றி நீங்கள் பேசுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், எதிர்க்கட்சியை பற்றி பேசுகிறீங்க, மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க, என்ன செய்யலை, இதை நீங்கள் குறிப்பெடுத்து நீங்கள் ஆராய்ஞ்சு அதை மட்டும் நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும். இல்லை நீங்கள் டிஎம்கே கட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர்களை அவங்கள நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது. ஏன்னா எல்லா தலைவரும் பேசுகிற மாதிரி தான் நீங்களும் பேசுகிறீங்க. ஸோ அதனால் அது மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தவிர்த்துட்டு, ஸோ மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டின் முன்னேற்றம் எதை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்றதான ஒரு செயல்பாடுகளை நீங்கள் யோசித்து அதில் மட்டும் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற மாற்றம், நீங்கள் எதிர்பார்க்க விரும்புகிற ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடக்கும். இல்லை நீங்கள் எதிர்க்கட்சி அவங்களையே தாக்கி பேசுகிறீங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. இது எங்களுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு. நீங்கள் அரசியலில் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அதை நான் மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறேன். இது உங்கள் தொண்டர்களில் ஒருத்தனுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய காரியங்கள் ஒழிஞ்சு கிடக்கு. அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் அதிகமாக சீர்குலைஞ்சு தான் போயிருக்கு. நீங்கள் இது மாதிரி குற்றவியல் காரியங்களில் நீங்கள் அதிகமாக எல்லா காரியங்களையும் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதே போல் மது விலக்கு காலகாலமாக சொல்லிட்டு வர்றாங்க. அந்த மது விலக்கை பற்றி நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தமிழ்நாடு மக்கள், பெண்மணிகள் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த மது விலக்கு. ஏன்னா இதனால் எத்தனை பேர் குடும்பம், எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு தெரியும். எல்லா தலைவர்களும் பேசுகிற ஒரு காரியங்களை நீங்கள் பேசாமல் அதை செயல்படுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நம்முடைய மாற்றத்துக்கு அதிகமான ஒரு உறுதுணையாக இருக்கும். மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கைக்கு ஒரு அச்சாணியாக இருக்கும். இது மாதிரி நம் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களில் நீங்கள் அரசியல் கூட்டங்களில் பேசுங்க. புதிய பாதையை உருவாக்குவோம். வாழ்க தமிழக வெற்றி கழகம்.